வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. ஹாஸ்டேஜ் சீரிஸோட எபிசோட் 3 தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் 2 உடைய எண்டிங்க நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தான் இந்த கடத்தலுக்கு மூலாதாரமா மூலக்காரமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்ததோட முடிச்சிருப்போம். எபிசோட் 1 and 2 டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா அத ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 3 உடைய ஓபனிங் சீன்ல நம்ம டால்டன் அவர்கள் கொடுத்த பேட்டியினால இங்கிலாந்து நாடே ஃபுல்லா தம்பிச்சு போய் அந்த விஷயமா மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் சேனல் எடுத்தாலும் அவங்க கொடுத்த பேட்டி மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய கணவர் வந்து இங்கிலாந்து நாட்டுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்றதுக்காக அவங்களுடைய பிஏ அவர்கள் போயிருப்பாங்க. அந்த டயத்துல நம்ம டால்டன் அவர்கள் அவசரமா பார்லிமெண்ட்டை கூட்டியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டை கூட்டிட்டு பேசும்போது எதிர்கட்சி தலைவர் தான் பேச ஆரம்பிப்பாரு. அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, எடுத்த உடனே அன்னைக்கு கரெக்டா அவங்க பேட்டி கொடுத்த அன்னைக்கு காலையில வந்து ஒரு சின்ன மருந்து இல்லாத காரணத்தினால இறந்திருப்பான். அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவுமே பரவி இருக்கும். பரவி அதை பத்தி விமர்சனங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம டால்டன் அவர்கள் அவங்களுடைய கணவர் அங்க பிரான்ஸ்ல மாட்டிக்கிட்டதை நினைச்சு அவங்க எப்படி வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. கூடவே நம்ம நாட்டு மக்களுக்கு எப்படி பிரான்ஸ் நாட்டுல இருந்து மருந்துகளை கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வேற எதை பத்தி யோசிக்காம அவங்க இருந்திருப்பாங்க. அதனால அந்த சின்ன பையனுக்கு நடந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அதை சுட்டி இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. கூட அந்த வீடியோவை செல்போன்ல எடுத்து காட்டுவாரு. அப்ப சபாநாயகர் செல்போன் பண்ற கருவிகள்லாம் இங்க வந்து நீங்க காட்டவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவரும் என்னை மன்னித்து விடுங்க சபாநாயகர்னு சொல்லி பேச்ச முடிச்சுட்டாங்க, போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் நம்ம டால்டன் அவர்கள் எந்திரிச்சு வந்து பேசுவாங்க. நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், இருந்தாலும் கணவர் அங்க மாட்டிக்கிட்டதோ இப்ப அந்த சின்ன பையன் இறந்ததோ உங்க அரசியலுக்காக நீங்க வந்து அதை பயன்படுத்திக்காதீங்க. அரசியல் வேறு, மக்கள் வேறு. மக்கள் நலனுக்காக தான் நான் எப்பயுமே பாடுபட்டுக்கிட்டு இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் மருந்துகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நாட்டு மக்களுக்காக பிரான்ஸ்ல இருந்து மருந்துகளை நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு அவங்க சொல்லி நாடாளுமன்றத்தை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த டயத்துல பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் அவருடைய கணவரை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி நடந்ததை பூரா அவங்க சொல்லுவாங்க. அந்த வீடியோவை பத்தி எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு அவரு இப்ப அந்த வீடியோ பத்தி யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க வந்து உங்களுக்கு, எனக்கு, உங்க பையனுக்கு, அப்புறம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு 4 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு நீ என்னதான் வழி வச்சிருக்க, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கேட்பாரு. அதுக்கு அவங்க, நான் டால்டன் அவர்கள்ட்ட உதவி கேட்கலான் இருக்கேன், அவங்களுடைய கணவரை நான் காப்பாத்தி கொடுத்தேன்னா இந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு, என்ன மாதிரி யார் இதுக்கு உடந்த அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க நம்ம டால்டன் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை தேடுவாங்க. பொண்ணு வீட்டுல இருக்கும் அவளுடைய ரூமுக்கு போய் தேடுவாங்க. அப்ப அவங்க பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது நான் தான் டைம்ஸ் பத்திரிகையாளருக்கு இங்க நடந்த விஷயத்தை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம ஆல்ரெடி டைம்ஸ் பத்திரிகையாளருக்கு எப்படி இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு, யாருமே சொல்லலையே, எல்லாமே கான்பிடன்ஸால தானே வச்சிருந்தாங்க, இவருக்கு மட்டும் எப்படி எல்லா விவரமும் புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. இவங்க தான் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி. அப்ப டால்டன் வந்து, நீ சொன்னதுல பிரச்சனை இல்லம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப வெளியே வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க வந்து, வெளியே சொன்னாவது நீங்கள் குடும்பத்து மேலே அக்கறை எடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் உங்கள் வேலை தான் நீங்கள் முக்கியமாக இருக்குன்னு சொல்லி கதவை திறந்து அழுதுட்டு அவங்ககிட்ட பேசாமலே அப்படியே போயிடுவாங்க. இவங்களும் அழுதுட்டு சோகமாகவே இருப்பாங்க. அந்த டயத்தில் அங்கே நம்ம பிரான்ஸில் வந்து நம்ம ஹீரோவான அலெக்ஸும் அந்த காப் டாம் அவர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. இங்கே நம்ம இப்படி இருந்தோம்னா நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க, இங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டு கரெக்டாக 1:30 மணிக்கிட்ட நம்ம டால்டன் அவர்களுடைய பிஏ வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களை பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் இங்கே வராங்களாமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி அவங்களை வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் மட்டும்தான் வருவாங்க. கூட அவங்களுடைய பிஏ இருக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியாமல் இவங்களை மீட் பண்ணுறதுக்காக இங்கே நடுராத்திரில் 1:30 மணிக்கிட்ட வந்துருப்பாங்க. நம்ம டால்டன் அவர்கள் அவங்களுடைய பிஏவையும், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, எதுவாக இருந்தாலும் நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்களே வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டதுக்கப்புறம் பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் கேட்பாங்க, எனக்கு நீங்கள் உங்களால் உதவி பண்ண முடியுமா, நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா உங்கள் கணவரை பிரான்ஸ் நாட்டில் இருந்து இங்கே கொண்டு வரதுக்கு நான் உதவி பண்ணுறேன், அது உயிரோடு அவரை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம டால்டன் அவர்கள் வந்து, அதெல்லாம் வந்து எனக்கு முடியாதுங்க, நீங்கள் கொடுக்குற ஆஃபர் எனக்கு பத்தவே பத்தாது, என் கணவர் உயிரோட வரணும், கூட என் நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து பொருட்கள் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டால் மட்டும் யார் அந்த வீடியோவை வெளியே விட்டாங்க, கருப்பாடு யார் உங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அதாவது கணவருக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன் நாட்டு மக்களை விட்டு கொடுக்காம அவங்களுக்காக நின்று பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம டால்டன் அவர்கள். இவங்களும் வந்து சரி வேற வழி இல்லாம ஒத்துக்கிறேன், நீங்க மட்டும் அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு
உங்கள் நாட்டு மக்களுக்காக அந்த மருந்துகளை நான் வந்து இங்கே சப்ளை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் டால்டன் அவர்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே நெருக்கமான முக்கியமான ஒரு ஆளுக்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அதாவது நம்ம பிஏலாம் இருக்க மாட்டார், வேற ஒரு லேடி, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி தான் அவங்க முழுக்க நம்புவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து யூகேவோடைய ரொம்பவுமே முக்கியமான புள்ளிகள், அப்புறம் ஃப்ரான்ஸோடைய முக்கியமான புள்ளிகள், ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் பேர் இருக்கும். அந்த பேரை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. இவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு உடனே வேணும்னு சொல்லிடுவாங்க. அந்த டயத்தில் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நோய்க்கு மருந்து பற்றாக்குறையினால எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. மருந்து ஏன் நீங்கள் வாங்கி வைக்கல, மருந்து எங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், மருந்தே இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதாவது முக்கியமான அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய கம்பெனி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. யூகேக்கு வந்து நீங்கள் வந்து மருந்து சப்ளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்களுடைய பிஏ வருவாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மருந்து கம்பெனி கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், யூகேக்கு கொடுக்குறதா நான் ஒப்பந்தம் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்கேன், அமெரிக்கன் ராணுவம் அலெக்ஸா வந்து மீட்டு இங்கே கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதுக்குள்ளே எப்படி அமெரிக்க நாடுகளுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இங்கே வரும்போது கடத்தல் கும்பலுடைய தலைவன் இங்கே இங்கிலாந்துக்கு வந்துடுவான். இங்கிலாந்துக்கு வந்தோடனே காரில் வந்துகிட்டு இருப்பான். அப்போ அந்த விஷயத்தை வந்து அவள் எப்படியோ ஒரு மூலியமாக சொல்லி பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் அவங்களுடைய மகனை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது கூடவே அவர் கணவரும் போவாங்க. அவங்க கணவர் பிரான்ஸ் பிரசிடென்ட் அவங்க மகன் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நடந்துக்கிற இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி மீடலாம் அப்படி சொல்லி பேசும். பிரான்ஸ் பிரசிடென்ட் அவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபேமிலியே நம்ம சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஃபோட்டோலாம் நிறைய எடுத்து நம்ம நியூஸ் பேப்பரில், அதாவது தன்னோட நியூஸ் பேப்பரில் வந்து அவர் போடுறதா சொல்லியிருப்பார். அதன் மூலிமா அவங்க டால்டன் அவர்கள் பேசின விஷயம் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும். இந்த விஷயம் தான் ஹாட் டாப்பிக்காக 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அவங்களுடைய பையன் வந்து இது வரைக்கும் உங்கள் பேரையோ அல்லது பிரசிடென்ட் அவர்களோட பேரையே நான் யூஸ் பண்ணாமல் நான் என் வாழ்க்கையை நிம்மதியை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து என்னை இழுக்காதீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு இழுக்காதுன்னு சொல்லி அங்கேருந்து அவர் கோச்சிட்டு கிளம்பிடுவார். அந்த டயத்தில் நம்ம டால்டன் அவர்கள் அமைச்சரவையை கூட்டியிருப்பாங்க. அமைச்சரவையை கூட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அமைச்சர் அவர்களெல்லாம் உங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், உங்கள் கணவர் சீக்கிரமாக உயிரோடு இங்கே வரதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து தன்னோட நாட்டு மக்களுக்கு அந்த மருந்து கிடைக்கிறதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட வந்து கேட்டதை கிட்டத்தட்ட நிறைவேற போகுது, கூடி சீக்கிரமே அந்த பிரான்ஸ் நாட்டிலேருந்து மருந்துகளை இங்கே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அவங்க அங்கேருந்து வெளியே வருவாங்க. அந்த டயத்தில் அந்த கடத்தல்காரங்க இருக்க அந்த இடத்துக்கு வந்து இவன் ஃபோன் மூலியமாக வந்து அவன் சொல்லிடுவான், இங்கே அமெரிக்காக்காரர்கள்லாம் வராங்க, நீங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த டாம் அவர்களும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் அலெக்ஸான நம்ம ஹீரோவை தான் முதல்ல வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டயத்தில் நீ வண்டிக்கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு வழியை பண்ணி கீழே தடுமாறி விழுந்துரு, அந்த டயத்தில் ஒரு சிக்னல் மட்டும் கொடு, சிக்னல் கொடுத்தோன்னா நம்ம கண்ணெல்லாம் கட்டியிருப்பாங்களா அதை கவுத்துட்டு கண்ணை எடுத்து அவங்கள அடிச்சு போட்டு நம்ம எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிருவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓடுவோம், கடைசியில் ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டால்டன் அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய அப்பா இருப்பாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது டால்டன் என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன், நீங்கள் தான் எனக்கு நேர்மையான அரசியல்னா என்ன, மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும், நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தேன், இருந்தாலும் குடும்பத்தை விட்டுட்டு நாட்டு மக்களுக்காக இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்கிறதே நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிற மட்டும் ஆரோக்கியம் முடித்துக்கிட்டே போகும், இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நான் நாட்டு மக்களுக்காக இதை பண்ணியே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாமே பண்ணும்போது உனக்கு எனக்கு நீ எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்த நாள் பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் நம்ம டால்டனை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து நம்ம பிஎம் அவர்களுடைய பிஏ கிட்ட வந்து சொல்லுவார். அவர் எதுவும் தெரியாமல் வேகமாக கேட்டுக்கிட்ட வருவார். வந்த பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் உள்ள வேகமாக வருவாங்க. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய பிஏவுக்கும் தெரியாது அங்கே என்ன தான் நடக்குதுன்னு. அவங்க ரெண்டுத்துக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு சீக்ரெட்டான பிளான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களும் நம்ம பிஎம் அவர்களும் அவங்க முக்கியமாக இருக்கும் அவங்க வந்து ஒரு டீட்டெயில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எப்படியோ ஒரு வழியா பிரசிடென்ட் அவர்களுடைய பிஏ தான் இதை பண்ணான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அது அங்கே தெரிஞ்சிருக்கு. இங்கிலாந்து நாட்டுடைய பிஎம் அவர்களுடைய பிஏ இருக்காரு தெரியுமா,
அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செல் கம்பெனிக்குள்ள ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் 75,000 பவுண்ட் அமௌண்ட்டை போட்டு உடனே எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு போட்டாரு ஏன் போட்டாரு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காரு எடுத்திருக்காரு அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே அந்த ஆக்டிவேட் நடக்கவே இல்லை. அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டாகவும் இல்லை. அதை பற்றி தான் இவங்க சொல்லுவாங்க. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் இவரை வந்து நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க யோசிச்சுக்கிட்டு போது அவங்களுக்கு, அதாவது பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்தோடனே இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போவாங்க. ரூம்குள்ளே போகும்போது அங்கே பிரான்ஸ் நாட்டுடைய படை, இராணுவ படை ஹெலிகாப்டர் வந்து அங்கே அவங்களை தாக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த டயத்தில் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவாங்க. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய பிஏக்கு வந்து அது சுத்தமாகவே தெரியாததுனால பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேருந்து ரூமை விட்டு வெளியே வருவோம். வெளியே வந்து வேற ரூம்குள்ளே போய் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே தப்பு, அமெரிக்க நாட்டுக்காரங்க உதவுறதுக்காக வரல, பிரான்ஸ் நாட்டுக்காரர்களுடைய இராணுவத்தை தான் அவங்க அனுப்புறாங்க சொல்லி வந்து அந்த தலைவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. அந்த டயத்தில் நம்ம இங்கிலாந்து நாட்டுடைய பிஏ அவர்கள், பிரைம் மினிஸ்டருடைய பிஏ அவர்கள் அதை வந்து கேட்டுருவாங்க. கேட்டு நீ தான் எல்லாத்துக்குமே காரணமாக சொல்லி ஒரு ஆஃபீஸரை அங்கே கூப்பிடுவாங்க. அப்போ அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், எக்ஸ்ட்ராக்ஷனை சீக்கிரமாக பண்ணி முடிங்க, பிரான்ஸ் நாட்டுடைய இராணுவம் அவங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அங்கே நம்ம அலெக்ஸும் அவங்களுக்கு தயாராக இருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகிறானுங்க, நம்ம இங்கே தப்பிக்கணும்னு சொல்லி கரெக்டாக தயாராக இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க நினச்ச மாதிரியே அவர் கார் பக்கத்தில் போகும்போது அலெக்ஸ் அவர்கள் தடுமாறி கீழே விழுகிற மாதிரி போகும். அந்த டயத்தில் அவர் ஒரு சிக்னலும் கொடுப்பார். சிக்னல் கொடுத்தோன்னே எங்கள் எல்லாரும் அடித்து போட்டு கன்னை எடுத்து நம்ம டாம் அவர்கள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளும் போது அங்கேருந்து 2 அசிஸ்டண்ட் அவர்கள் ஓடுவாங்க. ஒவ்வொரு திசையை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஓடிக்கிட்டு இருப்பார். ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அவங்க அசிஸ்டண்ட் ஒரு ஆளை சுட்டு தள்ளிட்டு அவர் தலைக்கு மேலே கண்ணு வச்சுருப்பான். அவ்வளோதான், முடிச்சு போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கும் போது பிரான்ஸ் பிரசிடென்ட் ராணுவம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு ஃபோன் வந்து பேச கொடுப்பாங்க. நம்ம டால்டன் அவர்கள் வந்து ஃபோன் வந்து பேசுவாங்க. அப்போ ரொம்பவுமே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணியில் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம டால்டன் அவர்கள் வேகமாக ஓடி போய் அவங்களுடைய பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க. பொண்ணுக்கிட்ட கொடுத்து பேச சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஆனந்த கண்ணியில் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு கீழே வருவாங்க. கீழே வரும்போது நம்ம இங்கிலாந்து நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய பிஏ வந்து பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய பிஏவை கைது பண்ணி கூட்டிகிட்டு வருவார். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிவிட்டு ஃபோனையும் தூக்கி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்போ நம்ம டால்டன் அவர்கள், நீங்கள் பண்ண நிதி ஊழல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டை போட்டு எடுத்துருக்கீங்க, அதை பற்றி உங்களுக்கு விசாரணை நடக்கும்னு சொல்லி அவருடைய ஐடி கார்டை வாங்கி வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், இது இன்னும் முடியும், உங்களை துரத்துக்கிட்டே தான் இது வரும், அவங்க உங்களை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறார். அப்போ நம்ம பிஏ அவர்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்காங்க அவருக்கு. கரெக்டாக அவங்க என்ன கேங்கு என்ன மாதிரி ஆளுங்கன்னு கிட்டத்தட்ட அவர் வந்து பிடிச்சிட்டாரு. ஆனால் என்னென்னு அவருக்கு முழுசாக தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்லியிருப்பார். இருந்தாலும் அவர் வந்து ஏன் அந்த அமௌண்ட்டை போட்டாருன்னு அப்பயே சொல்லியிருக்கணும். அவர் சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் அந்த டயத்தில் அவங்க மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போவாங்க. ரூம்குள்ளே போனால் அங்கே கடத்தல்காரன் அவங்க டீமோட ஒரு காரில் வருவான். காரில் வந்து ஒரு பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். எங்கே வருவான்னு பார்த்தா அந்த சின்ன பையன் இறந்துருப்பான்ல, அவங்க அம்மா கூட வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு உட்காந்து பிரச்சாரம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களும் பக்கத்தில் நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு அனுமதியும் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வந்து கலவரத்தை உண்டு பண்ணுவானுங்க. இந்த கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது டால்டன் அவர்களை பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் அந்த கலவரத்தை உண்டு பண்ணிடுவானுங்க. கலவரத்தை உண்டு பண்ணோடனே அவங்க மாட்டுக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவன் என்னடானா அசால்ட்டாக இருந்து அப்படியே வெளியே வந்துடும், எதுவுமே நடக்க தெரியாத மாதிரி அங்கேருந்து வெளியே வந்துடும். நம்ம டால்டன் அவர்களும் அந்த விஷயத்தை வந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் பிஏ அவர்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் எடுத்து பேசுவாங்க. அப்போ அவன் வந்து டால்டன்ட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லுவான். இவங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃபோனை டேப் பண்ணிடுவாங்க. டேப் பண்ணிவிட்டு இவங்க பேசும்போது நினைக்கிறேன், டால்டன் இது வரைக்கும் நீ விளையாட்டை ரொம்பவுமே சூப்பராக விளையாண்டுருக்கேன், ஆனால் விளையாட்டு இது வரைக்கும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருங்கிட்டேன், கூடி சீக்கிரம் உன்னை நான் பிடிச்சி காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லி டால்டன் அவர்கள் சொல்லும்போது இவன் வந்து ஃபோனை கட் பண்ணுங்க. நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க. யார் போவாங்கன்னா பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களும் அவங்களுடைய கணவர் 2 பேருமே போவாங்க. போய் சர்ச்சில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். அதாவது பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களை சர்ச்சை கூப்பிட்டது அவங்க கணவருடைய ஒரு சூழ்ச்சி. அவங்க கணவருக்கு வந்து அவங்கள அடக்கி ஆளணும், எப்படியாவது அவங்க தன் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து அவர் போட்டிருப்பதை அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து மிரட்டுவாங்க. நீ இது வரைக்கும் பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாமே எனக்கு தெரியும், அதை நான் வெளியில் சொல்லிட்டேன்னா உனக்கு நிலைமையை பற்றி யோசிப்பார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் அவங்களுடைய கணவர் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, உனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, உன்னால் வெளியே சொல்லவே முடியாது அப்படின்னு அவன் அசால்ட். அப்புறம் அவங்க எல்லாம் வெளியில் வருவாங்க. வெளியே வந்து ப்ரெஸ்ஸை வந்து பார்த்து பிரசிடென்ட் அவர்கள் பேசுவாங்க. அலெக்ஸ் அவர்கள் பிரான்ஸில் ரொம்பவுமே துயரமான நிலையிலிருந்து வந்திருக்காரு,
அவருக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி அவருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி இங்கே நாங்கள் உயிரோடு கூட்டிகிட்டு அவருக்கு ஏற்பட்டதை நினச்சி நாங்கள் ரொம்பவுமே மனம் வருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய மகன் அவங்க வீட்டுக்கு போனோடனே வீடு ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்கும். என்னடா ஆச்சுன்னு சொல்லி வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பை எடுத்து பார்த்தா அந்த லேப்டாப்பில் நம்ம சீக்கிரம் மாட்டிக்கிட்டோம், இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சே ஆகணும்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். யாரோட மெசேஜ்னு பார்த்தா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நம்பருக்கு தான் மெசேஜ் வந்திருக்கும். அப்போ தான் தெரியும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த கூட்டத்தில் ஒருத்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னா நம்ம டால்டன் அவர்களுடைய அப்பாவை கொல்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா. ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு மருந்தை செலுத்தி அவங்க அப்பாவை கொன்னுருவா. இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரான டால்டன் அவர்களையும் பிரசிடெண்ட்டான துசானா அவர்களையும் எப்படியாவது ஒரு வழியில் அந்த பதவியிலிருந்து அவங்கள கீழே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இத்தனை துரோகிகள் ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் யார் இதில் மூலக்காரணம், யார் இது முதன்மையானவங்க, இந்த பிளானை எதுக்காக போட்டாங்க, என்ன காரணங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரிய வரல. கூடிய சீக்கிரமே இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். அது வரைக்கும் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.